மச்சான் என்னன்னு சொன்னா இப்போ கும்பிடுறேன் மேனே நான் கும்பிடுறேன். இல்ல 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 வேணாம் அது வேணாம் அது எல்லா செய்யறத செய்யும் சொல்லணும் மணி இவரண்டாஞ்சியா மச்சான் என்னன்னு சொன்னா சில பேர் அரை மட்டும் விரிப்பாங்க மர நீ யாரோ நான் யாரோ உள்ளத சொல்லுவேன் நான் மனசுல பட்டத்தை சொல்றேன் அதை சொல்றேன் இல்லாட்டி நடக்குது வித்தியாசமான ஆளா இருக்கீங்களா என்ன செய்யற ஹலோ மச்சான் வந்திருக்கிற இடம் வந்து நாவக்கூடாவாம் என்று சொன்னா மச்சான் ஒரு உதவியா வந்திருக்கிறேன் இதான் வீடு சரியா இந்த ஏரியாவை சொல்ல போனா மச்சான் அந்த ஆட்டோவுக்கு பின்பக்கம் போகிற ரோட்டு வந்து அதாவது கங்காணி புள்ளியார்னு அப்போ இஞ்சால அந்த ரோட்டு மச்சான் அந்த மாடு தெரியுது அந்த ரோட் வந்து விஷ்ணு கோயில் ரோடு அதுக்கிடையில் இருக்கிற ரோடு தான் சரியா மச்சான் பழைய பெட்ரோல் இருக்கு அந்த மெயினில் அதுலேருந்து பிடிச்சி வந்தோம்னு சொன்னால் அந்த 2 அங்குருக்கு ரோடு சரியா மச்சான் இப்போ வந்து நம்ம ஒரு ஃபேமிலி ஒன்று இருக்கு அவங்களோட நிலைமை இருக்கா பார்ப்போம் இதான் அவங்க உதவி செய்கிற வீடு சரியா மச்சான் பார்ப்போம் உள்ளுக்கு இறங்கி பாருங்க மச்சான் எப்படி இருக்கு இடம் இது என்னடாப்பா இது எத்தனையாம் ஆண்டு கட்டப்பட்ட இடம் இது என்னது தண்ணி இருக்க மாட்டோம் அதான் தண்ணியும் இல்லை இது கிட்டத்தட்ட இது 762ஆம் ஆண்டு கட்டப்பட்ட கிணற 762ஆம் ஆண்டுன்னு சொன்னால் அதுக்கு ஒன்று இல்லையா முன்னுக்கு இந்த அவங்கள வீடை பாருங்க மச்சான் அஞ்சலாம் பாப்போம் கிச்சனை நல்லா தான் வச்சிருக்காங்க பா இது என்னப்பா இது தாரம் ஒழுகுது போல இருக்குது ஒழுகும் போல மேலுக்கு பாரு மேலுக்கு அண்ணா தெரியும் எட்டப்படியாக அது அடுத்த ரூம் இது என்ன வைக்கிறதுக்கு இடமும் இல்லை போல உடுப்புகளும் சீட்டுகளும் கரம் கட்டி இப்படி போய் கிடக்குப்பா மரம் முத்து போய் என்ன மச்சான் அது அதே மாதிரி இஞ்சால ஒரு வீடு இருக்கு மச்சான் எல்லாம் குறிஞ்சால கொடி ஓடெல்லாம் மறைச்சி வச்சிருக்கு இதில் பெருசா பாவிக்கிறல ஒரு சாமி அறையும் அங்கால ஒரு சும்மா கொல்லி அறையும் வச்சிருக்கிறாங்க எதுக்கும் அவங்களோட நிலைமையில கேட்போம் மச்சான் அவங்களுக்கு அவரும் இல்லையாம் எத்தனை பிள்ளைகள் 2 பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை 2 ஆம்பளை 2008 2009 பிறந்தவிய 2008 2009 எத்தனையாம் ஆண்டு ஒரு ஆள் ஓயல் எடுத்துட்டார் மற்ற ஆளுக்கு 2ஆம் மாதம் 17ஆம் தேதி ஓயல் 2009 பிறந்தவருக்கு என்ன செய்யறாங்க பள்ளிக்கு போயிட்டாரு பள்ளிக்கு போயிட்டாங்களே 2 பேருமா ஒரு ஆள் ஓயல் எடுத்தவர் காணாண்டு போட்டு போய் பாக்குறது நிக்கிறோம் திரும்ப எடுக்கப்புறம் அது சரி என்ன வேற இடத்துல இல்ல வேலை போல சின்னாக்கள் சின்னாக்கள் 17 வயது 16 15 இந்த முறை ஓயில் எடுக்க போற 2வது முதலங்கிற மச்சான் அந்த ஒரு ஆள் இருக்கா வாங்க இருக்கா அவர்தான் போய் வர வீட்டை சாப்பிடுவார் படுக்க போறவே இடம் இல்லாண்டு போட்டு ஒழுகுறானே போறவே இப்போ வருவார் பகலையில காந்தி வீடு தானா இதங்கட வீடு அங்கட அம்மா அப்பாடா அங்க எனக்கு தான் சொந்த எல்லாரும் செத்துட்டாங்க ஒருத்தர் அண்ணா செத்துட்டேன் நானும் அம்மாவும் இது அப்பாவும் இருந்தவர்த்த அண்ணா வேலைக்கு போயிருந்தாலும் அம்மா அப்பா அண்ணன் இருந்தவர் அப்புறம் அண்ணன் கல்யாணம் முடிச்சுட்டார் அப்புறம் நான் தான் தனியாக இருந்தேன் அப்புறம் செத்திரிக்க நேரம் தான் அம்மா செத்து 3 மாத்தியால் எங்களை கல்யாணம் முடிச்சு தான் வந்தவங்க அவர் மண்டுறார் அது விழுந்த மரம் விழுந்த மணி அதெல்லாம் சீட்டு அடித்தேன் சீட்டை அப்பரிக்கக்குள்ள அடிச்சு தந்தேன் பேக்கரில் வேலை செஞ்சவர் அவருக்கு வந்து 10 வருஷம் 10 வருஷம் 2015 அப்புறம் சித்திரை வருஷத்துல 2 மரத்தின் உழுக்கு 2 அஞ்சத்து உடனே எடுத்தேன் அவருக்கு வீசி உழுகளோ நுரையீரல் ஓட்டை 72ஆம் ஆண்டு பிறந்தவர் இப்போ பிள்ளைகள படிப்புக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி அதான் இதுக்கு போட்டு நீ யார் வேணும் உதவி யாரும் வந்து சின்ன உதவி வேணும் செஞ்சா யாரும் வெளிநாட்டால் வந்தால் காசு கிட்ட தருவாங்க 2000 3000 அப்படி அதுக்குள்ள கொண்டு மறைக்கிறக்கு வர மறைக்க சரி கோழி வளர்த்தேன் கோழி இப்போ விட்டுட்டேன் கோழி வளர்க்கல இப்போ இல்லை கொடுத்துட்டேன் மழை வரவும் கொடுத்துட்டேன் மழை வந்து வெள்ளமே அவ்வளோ தண்ணி இது குளோர்றது வெள்ளம் அவிக்கிற வளவு தண்ணி வந்து குறை விட்டு வரும் உள்ளதை சொல்லுவேன் நான் அதுக்குள்ளே இருந்தது அது இப்போ எனக்கு அதை இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை அதுக்குள்ளே வெள்ளம் வரும் பையனை மாறிக்குள்ளே வந்து பாருங்க பையன்டா இவ்வளோ தண்ணியும் ஜிஎஸ் எல்லாம் வந்து பார்க்குறவிய சாப்பாடு பாருங்க ஒன்றும் செய்யலை ஆனால் வீட்டு திட்டம் வந்ததுக்கு எனக்கு 3,00,000 ரூபா காசு போடணுமா நான் சொன்னால் காசு போட எனக்கிட்ட வழியில் நீங்கள் கட்டி தந்து துடப்பம் தந்து நாங்கள் இருப்ப வேண்டாம் அப்படி இல்லையா 3,00,000 ரூபா காசு போடணுமா கடிதம் கொடுத்துருக்கேன்
அவங்க நான் 3 லட்சம் கூட அப்போ 3 லட்சம் தான் நாங்கள் கஞ்சிடுவோமேன்ட்டு கேட்டேன் 3 லட்சம் போடணுமாட்டு நாங்கள் கடிதம் எடுத்து படியாக சைன் பண்ணி எல்லாம் கொடுத்தேன் அதுதான் ஜிஎஸ்சிக்கெல்லாம் என்ன வருத்தம் ஆனால் வீட்டு திட்டம் வெளியாக தான் பார்ப்ப வேண்டாங்க இந்த உலகெல்லாம் இருக்கு சில நேரம் குறிஞ்சாலையை அரிஞ்சு விற்கிறேன்னா அதை பற்றிக்கணும் அதுக்கு தான் நான் அப்படி ஓ ஆக்கள் வந்து 1000 மழையில் இப்போ செத்து போயிருந்தா இப்போ மழைக்கு தான் இல்லை வீடு வந்தால் நான் பட்டி எறிஞ்சிடுவேன் இது இப்போ எத்தனை அமௌண்ட் கட்டப்பட்ட வீடுகள் எங்களோட அப்பா இருக்கீங்களோ அப்பா சாவுக்குள்ள 91 ஆமாண்டு அப்போ பாருங்களேன் அம்மா சாவுக்குள்ள 2007 அதுக்கப்புறம் இந்த கல்யாணம்லாம் முடித்தோம் நாங்கள் அண்ணனோட இந்த கொழும்புலேருந்து அவருக்கு சீனி அடைப்பு அதெல்லாம் அவர் செத்துட்டார் அதுக்கப்புறம் நானும் அம்மா இருந்து வரேன் அப்புறம் அண்ணன் 8 மத்தியில் அம்மா செத்து கிட்ட அடுக்கடுக்கா அண்ணன் 8 மலை கொழும்பு இருந்தால் அந்த சாவம் கொழும்புலாம் மேலஞ்ச சாராய கோத்தில் நல்ல சொமண்டா தெரியும் அதை செத்தத்தால் அம்மா 8 மத்தியால் அப்புறம் 3 மத்தியால் வேற பேசி வேலை செஞ்சா அவர் தீவந்தம்மா எல்லாம் மேலஞ்சவர் மண்டுறாள் அவர் பாஸ்கரன் அப்புறம் செஞ்சு 7 வருஷம் தான் நாங்கள் வாழ்ந்தேன் அதுக்கிடையில் வெறும் 2 பிள்ளையும் பிறந்தது ஆனால் அவர் சாக்குள்ள ஒரு பிள்ளை வயிற்றில் இருந்து அதுவும் 3 மாதத்தால் கட்டி மோசம் அவசரமாக போயிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கே இருந்து வந்தேன் அப்படியே படிப்பிச்சேன் நான் தான் இப்போ அந்த 2 பொடியான இதுக்குலாம் படுக்கானு ஒரு ஆளை நான் அங்கே விட்றேன் நாங்கள் வந்தவர்கிட்ட இல்லை இங்கே இவர்கிட்ட இவரை விட்டேன் அவள் மூத்தாலும் போயிட்டோம் சில நேரம் மூத்தாலும் என்னோட பேர் ஒழுகுறத்தால ஓடுறேன் நானும் இப்போ அவகிட்ட மழை பெஞ்சா ஓடுறேன் இது ஒழுகுதே மாதிரி கறிக்க மாட்டேன் அதுக்குள்ள ஒன்றும் இல்லையா அது சும்மா வருமாறு இல்லை அதெல்லாம் கூட்டி வச்சுது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதுக்குள்ள சங்கரம் இல்லை நாங்கள் அது கறிக்கிறா படுக்கிறல்ல ஒருத்தரும் சும்மா பூ வச்சு அதெல்லாம் செய்வேன் ஒன்றும் இல்லை அது கொல்லி மாட்டியை தான் வச்சு மாறி வந்தால் பற்ற வைக்கிறது கொல்லியில் இருந்தால் பிறகு கொண்டு வச்சிருக்கேன் இவ்வளோதான் இல்லை இதெல்லாம் இருக்கிறேன் அங்கே கூட்டி எல்லாம் செய்வேன் அந்த சங்கரம் இல்லை அது நல்ல கிளியர் ஆக்கினாட்டா அது கறிக்கிறேன் துப்புராக்கி வச்சிருக்கேன் கொல்லி மாட்டியை வச்சுக்காம பற்ற வைக்கிறதுக்கு அடுத்தது படுக்கும் இப்போ இந்த வீடை பார்த்து போட்டு உங்களுக்கு விக்காப்பில் வந்தவங்க டிஎஸ் ஆஃபீஸால் அப்போ ஒரு ஆச்சோல பாவம் தனியானுக்கு அவர் இன்னொரு ஆள் வந்து அப்படி ஒன்று செய்யலாமா அப்படி ஓமண்டு சைன் வச்சா இடையில வந்து நிற்காட்டுவோம் வீட்டு திட்டத்தை நான் போட்டு ஓமண்டு போட்டு நான் போடாமல் விட்டா ஐயா இடையிலன்னு உங்களுக்கு வீடும் இல்லை அப்படி அதோட இன்னொரு பிள்ளைங்க அப்படி தான் செஞ்சவங்க வீட்டு திட்டத்தை நிறுத்தாடித்தாங்க காசு ஓடலையா அந்த பிள்ளை நகை எல்லாம் இருக்க மட்டும் வித்து இது எஞ்சுது மரம் பார்க்க அதட்ட நகை இல்லை அப்படி அரை மட்டு கட்டுனாப்புல நான் போய் பார்த்தேன் அரை மட்டுக்கு இந்த அப்படியே தெரியாம கூட வீட்டு திட்டம் அப்படி கிடைச்சா இல்லாதவங்க என்ன செய்யறேன்னு தெரியாது யாரு காசு யாரு நம்பி தரப்புறோம் அப்பதானே நான் கேட்டேன் சொன்னாங்க உங்களோட ஆறு இருக்கு அங்கே அப்படி செய்ய மாட்டாங்களே இன்றைக்கு ஒரு சாப்பாட்டை உதவி செய்வாங்க நாம அப்படி கேட்கக்கூடாது கேட்குறேன் அங்கிட்ட வசதியில் ஒருத்தர் செய்ய மாட்டாங்க ஆறு தர போகிறாங்கன்ட்டு கேட்டேன் அதோட விருப்பம் மாட்டா ஐயா கட்டித்தாங்க இல்லாட்டி ஏன்டா வைத்தாங்க 3 லட்சம் போடணும் அம்மா மரகாடி எல்லாடி கடிதத்தை தாங்க கடிதம் கொடுத்தது நான் எனக்கு மேல் மிச்சியால் எனக்கு 3 லட்சம் ரூபா தாரன்றாங்க என்கிட்ட வசதி இல்லை என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன் அன்றைக்கி ஏஜிட்ட கொண்டு கொடுத்தேன் இந்த வீட்டு நிலைமையை பார்த்து நீங்கள் என்ன மலர்ந்த ஒடிய நிலை வச்சு அதெல்லாம் சொன்னேன் எனக்கு வீடு இருந்தேன்னா பரவாயில்ல நாங்கள் இதெல்லாம் ஒழுகாட்டி பரவாயில்ல இது அடித்தாலே அதை கிடக்கிற நேரம் கட்டட்டு வேண்டும்னா இதை அப்பையும் தகுற மேலே போய் மரம் மாற்றணும் அதான் வந்து பார்த்தாரு அது மரம் மாற்றணும் மட்டும் போட்டு போனேன் அந்த படியன் தகரம் போட்ட படியன் மரம் மாற்றணும் மரத்தை மாற்றிட்டு ஐயா சரி மரத்தை மாற்றி போட்டு அமராஜிட்டு அடித்தாலே எனக்கு போதும் இப்போ தற்போதைக்கு மரத்தை இந்த சீட்டை அடித்து இருக்கிற அளவுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தானே இல்லை அதுவும் சரி அதெல்லாம் இல்லை எனக்கு அது மட்டும் போதும் வேண்டாலும் பரவாயில்ல அமராஜிட்டேன் அதை இட்டேன்டானே கலத்தி போட்டு எல்லாத்தையும் கலத்தி போட்டு கோபி தாக்கி போட்டு தந்தேன் ஒழுகாமல் இருந்தா சரி எனக்கு உள்ளத்தை சொல்கிறேன் நான் ஒழுகாமல் இருந்தால் சரி மாறிக்கலாம் இல்லாட்டியும் அளவு இப்போ மாறி ஒழுகாமல் இருந்தால் மழை விளாண்டு போயிது அதுவும் ஒழுகுது ஏன் நான் வைக்கிறேன் நான் முக்கியமாக இந்த வீட்டை செஞ்சேன்டா சரி வாரதும் மழை காலம் இப்படி இந்த கிடைச்சும் கிடையாத மாதிரி கதைக்கல என்னண்டா கிடைக்கல வந்து பார்த்துட்டு போவாங்க செஞ்சு தருவான்ட்டாங்க மறு ஆக்கள் இல்லை அதுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்போ அதால நானும் எல்லாரையும் பார்க்கல உங்களாம் நானும் சொன்னேன் இல்ல அப்படித்தான் தோணுது ஏன்னா வேதனை பட்டு எழுதுக்கு அது வேதனைப்பட்டபடியா அந்த வேதனைப்பட்டபடியா இது ஏதோ என்ன வந்திருக்காங்க கிடைக்கும் நீ கிடைக்கும் அதான் நான் சொல்லுவேன் கலத்தி போட கோப்பு சேர்த்து அடிச்சா அவங்களுக்கு நான் சொன்னேன் நான் சாகும் போட்டு நல்லா வாழ்த்துவேன் நமக்கு செஞ்சு இருந்தாங்களோ அதுக்கிற காலை தொட்டு கும்பிடுவேன் நான் அப்படியா நாக்கள் தான் நான் தரமாட்டேன் இல்லை சில ஆக்கள் சொல்லி போட்டு போனேன் இப்போ நான் உங்களை தரமாட்டேன் நம்பிக்கை இல்லை செஞ்சு எந்தலண்டா ஓகே
இல்ல நம்மளும் கஷ்டப்பட்ட ஆக்களை இப்படி வெளிக்காட்டுறதுதான் இந்த வேலை. நான் இன்னொரு ஆள்கிட்ட கதைச்சி எடுத்து தாரது இல்ல. ஆடுற மனசுல உறவுகள் மனசுல பட்டத்தான் சரி. அதுவும் கூட மனசுல என்னன்னு சொன்னா ஆரம்பத்துல வந்து நல்லா விளையாட்டா காட்டிட்டு போய்த்தானு செய்யப்புறம் அந்த மனம் வெறுப்பு தான் வீட்டு திட்டம் 3 லட்சம் எனக்கு டெங்கரிக்கு 3 லட்சம். அப்ப நாங்க செஞ்சிருவோமேண்டா ஒரு ஆள் வந்து அது சரி அம்மா வந்தாலும் ஒரு ஆள் மனவத்தப்பட்டவே அதெல்லாம் தாங்க நான் இருக்கேன். அப்படி இல்லை அப்ப சிங்கள உள்ளியெல்லாம் கொடுக்கலான்னு இல்ல நீங்க 3 லட்சம் போடணும். அப்ப சின்னாக்கள் இவர் அப்ப இருக்கக்குள்ளேயும் வந்தவே ஒரு ஆக்கள் அவியலும் கட்டி தாரண்டாங்க உளுந்தது பிரபு ஒன்றும் இல்லை. அவரும் சொன்னேன் நாம விருப்பம் பண்ணா கட்டி தராங்க நான் பார்ப்போம் நம்மளோட ட்ரைவ் பண்ணி நான் சாகாமல் இருந்தேன் நாம பார்த்து சீட்டை நான் போட்டு கட்டுவேன்டா அது கிடையில இவர் செத்துட்டேன். 2015 10 வருஷம் சித்திரு வந்தா 11 வருஷம் ஒரு பிரச்சனையும் இல்லை ஒரு ஆள் கூலி வேலை பேக்கரியில் நின்றார் காத்தாங்குடி முஸ்லீமாக்குற பேக்கரியில் நின்றவே அவர் மரத்தக்கார ஆள் தான் அவர் இல்லை இதான் ஓட்டை அவர் நேரத்தோட இளந்தாயில் குடித்ததான் அது பிறகு தாக்குனது. ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லாரோடையும் சேர்ந்து நடப்பேன் ஒரு பிரச்சனையும் இல்லை குடிக்கிற நீல ஒரு சின்ன மட்டும் குடிப்பேன் அதோட ஒரு பிரச்சனையும் இல்லை ஐயா அவர் இருப்பாருன்னா நாங்களுக்கு இப்படி இல்லை சாப்பாடு தாலியோ ஒரு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் இப்போ தான் எங்களுக்கு கஷ்டம். எங்கள் அண்ணன் நிற்கக்குள்ள நான் நல்லா ரெண்டும் பொடியனே ஒரு அளவு வளர்ந்தாங்க பிரச்சனை இல்லை நல்லா அரிப்பியல் நல்லா அரிப்பேன் நல்லா அரிப்பான் நல்லா அரிப்பியல் அது இன்னும் ஒரு 4-5 வருஷம் போகணும். அப்போ தமிழ் நீங்க கொஞ்சம் பழையபடி நல்லா அரிக்கணும். உங்களை இப்படி இந்த மாதிரி ஒரு இடம் நான் இருக்க மாட்டேன் ஒரு பாலடைஞ்ச வீடு அது கலர் அது அப்படித்தானே வெறிக்கு அடிச்சிட்ட வரி வெறிக்கு அடிச்சு ஒழுகாம இருந்தா சரி ஒழுகாம இருந்தா யாரும் பார்த்து இந்த வீடியோ பார்த்து யாரும் கோபிசம் செய்யற அளவுக்கு திருத்தார அளவுக்கு யாரும் முன் வந்தா செய்யட்டும் சரியா யாரும் முன் வந்தாங்கன்னா செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்ல கும்பிடுவோம் நாங்கள் ஐயா புண்ணியம் கிடைக்கும். ஆனால் சொல்லி போட்டுவான வடிவா செஞ்சு அதான் ஒன்று வந்து செய்கிறாங்கல்லேன்றா நானும் இருக்கேன் செஞ்சாங்கட்டா தான் முடியும் எங்களை அம்மா செஞ்சிருந்தேன் நம்ம வடி ஒழுகாம இருக்கலாம். இப்படியான கஷ்டப்பட்ட ஆளுக்கு முன்னுக்கு காசை கட்டுங்கன்னு சொன்னா அங்க இருந்து புடுங்கி கொடுக்குறேன் தெரியா அது இப்ப அவங்களுக்கு நிலைமை விளங்குற இல்லையே அது விளங்காது சேவருக்கு விளங்குற இல்லையே உங்களை நம்பி யாரு காசு இறப்புறா அதானே அதைத்தானே அங்க 5000 ரூபாய் காசு வாங்குவீல ஒரு 1000 ரூபா அப்ப நான் கீவாரத்துக்கு கடமைக்கிறேன் ஒரு 2000 5000 ரூபா எடுக்கணும் ஒரு 2000 ரூபாய்க்கு சாமான தானே அந்த சாமான் தேத்தன் குடிக்காம கொடுத்து போட்டான் பாரு அதெல்லாம் நம்பிக்கை சாமான் தருவாங்க அதை எடுத்த 2000 ரூபாய்க்கு தான் போனோம் அதுக்கு மிச்சம் மாட்டோம் மற்ற காசுக்கு பொடி என்ன இருக்கு பொப்பி சாமான வேண்டி அதை செஞ்சு அதுகளுக்கு என்ன கேட்குற தலைமாரி பட்டுற எல்லாம் இடையில அந்த என்னென்னா கவனிப்பு அது கவனிப்பாங்க சாப்பாடு அதுகளை கவனிப்பேன் அவ்வளோ செய்வாங்க. அதுக்கு மேலே நான் யார்கிட்ட போகிற ஐயாண்டு கட்டேன் இல்லைம்மா நீங்கள் 3 லட்சம் அப்போ நீ 3 லட்சம்னுக்கா நீங்கள் விருப்பம்ண்டா கட்டிட்டாங்கன்னு சிசி அது செய்யலாமா நான் 3 லட்சம் ரூபா போகிறேன் நான் கடிதம் கொடுத்துட்டேன் புது இப்போ 5-6 வருஷம் அப்புறம் ஜிஎஸ் வேறு ஜிஎஸ் வந்ததுன்னா பார்ப்போம் உங்களுக்கு வீட்டு திட்டம் வந்தால் பார்ப்பேன் இந்த மில்லு அது இப்போ நிப்பாட்டிக்கலாம் எல்லாருக்கும் வீட்டு திட்டம் வந்தா இப்போ ஜிஎஸ் மூலமா வீட்டு திட்டம் வந்தா அவங்களே வந்து அவங்களே கட்டி அவங்களே செஞ்சு தந்தாங்க அது ஒரு பிரச்சனை. உங்களை முன்னும் காசை போடணும்னு சொல்றது எங்க இருந்தாங்க கொடுக்கறது தான் இப்போ பிரச்சனை. இனி வாரதும் அப்படித்தான் பரப்பு அப்படித்தான் அது கிடைக்காது உங்களுக்கு கிடைக்காது. ஆனா இந்த வீடியோ மூலமா கிடைச்சா இந்த திருத்துற அளவுக்கு கட்டுற அளவுக்கு நம்ம இதுல வாராங்களோ தெரியல கோபிஷத்தை கொஞ்சம் திருத்துற அளவுக்கு மரத்தை போட்டு சீட்டை போட்டு தார அளவுக்கு யாரும் முன் வந்தா செய்தாரம் சரியா பாப்போம். இந்த உறவுகள் யாரும் இருந்தா தரேன் அதை என்ன செய்ய புரியல அதை அப்படியே உடச்சி தள்ள உடச்சி அத்திவாரம் போட்டு தான் கட்டணும். அதை கட்டி போட்டு அது மட்டி அது இடிச்சு 3 அத்தி வரம் போட்டு அதுலயே கட்டணும் இதை செஞ்சு வரணும். அது நாம இதுல இருக்கல ஆம்பளை பிள்ளானி அதை இருக்கிற நேரம் அடிச்சு கட்டி எங்களுக்கு இதை செஞ்சிருந்தா சரி இருக்கிற அப்படிதான் இருக்கணும். அவ இந்த புதுசா வீடு தரணும் மட்டும் இல்ல திருத்தி தந்தாலே போதும். 2 பொடியான சிங்கம் மாதிரி ஆன சின்ன வயசு ஒரு 5-6 வருஷத்துக்கு ஏற்பாடு பண்ணி தருவானு. இப்ப நாங்க என்ன சொல்றேன்னா இப்ப இதை செய்யாட்டி எனக்கு இதை இருக்கிறத செஞ்சுதான் சொல்றேன் எல்லாத்தையும் ஒழுகுது 2 ரூம் தானே சின்ன கலத்தி போட்டு மரத்தை போட்டு அடிச்சா பயம் இல்லை. அதுங்க பார நேரம் கல்யாணம் கட்டி தரட்டும் அது நாங்க இதுல இருக்கோம் காட்டி வந்தாலும் அதில் உடைச்சு போட்டு கட்டுறதுக்கு தந்துடி 6 இதை இருக்கிறத நல்லா இருக்கணும். சரி பாப்பம் ஒரு சின்ன உதவி இருக்கு. அந்த உதவி வந்து இது வந்து ஆஸ்திரேலியா கல்குடா தெரியுமா பாசிக்கூடாது அவங்களோட பேர் வந்து நளினி. இதை எவ்வளோ இருக்கேன்னு பார்த்துட்டு
நீங்கள் அவங்களுக்கு எதுவும் சொல்ல விருப்பம்டா சொல்லலாம். எவ்வளோ இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. 10. 10 எதுவும் சொல்ல விருப்பமா? என்ன அந்த வீட்டுக்கு யாரும் முன் வந்து செஞ்சாங்கன்னு சொன்னால் நல்ல தந்தாவுக்கு மணி அது பேர் என்ன நளினி நளினாக்காவுக்கும் எத்தனை நன்றி மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி தானே சொல்லுங்களா. உங்களுக்கும் நன்றியை நான் சொல்கிறேன். எனக்கு உதவி செஞ்சது 10,000 ரூபா காசு. அவருக்கு நன்றி. பிள்ளையார் சொன்ன இருக்கணும். அதுதான் நான் பிள்ளையார்ட்ட தான் நான் மணக்கிறேன். நான் பிள்ளையார்ட்ட கோயிலுக்கு தான் கூட்ட போகிறேன். நான் அவருக்கு மனமார்ந்த நன்றி. அவன் நல்லா இருக்கணும். அதான் எனக்கு இது மனம் நல்லா இருக்கணும். அவன் நீடு விடுவார்கள் நல்லா 10 ஆண்டு காலமாகவும் வாழ்ந்து அவன் எனக்கு இந்த உதவி செஞ்சதுக்கு நான் மறக்க மாட்டேன். செத்தா தான் மறப்பேன். அது சின்ன ஒரு 500 ரூபாண்டாலும் 100 ரூபாண்டாலும் தந்தாக்களை மறக்க மாட்டேன். அதான் பெரும் மனமார்ந்த நன்றியை தான் நான் செய்கிறேன் உதவி செஞ்சதுக்கு. மச்சான் என்னன்னு சொன்னா இப்போ கும்பிடுறேன் மணி நளினியோ நான் கும்பிடுறேன். இல்ல அது வேணாம். அது எல்லாரும் செய்கிறத செய்யும் சொல்லணும் மணி இவரெண்டாஞ்சியா மச்சான் என்னன்னு சொன்னா அந்த சில பேர் அரை மட்டும் விரிப்பாங்க. மர நீ யாரோ நான் யாரோ உள்ளதான் சொல்லுவேன். நான் மனசுல பட்டத்தை சொல்றேன். அதை சொல்றேன். எல்லாரும் நடக்கிற ஒரு வித்தியாசமான ஆளா இருக்கீங்களா? என்ன செய்யற கிடைச்சது நிறைய பேர் ஏமாத்தம் அடைஞ்சதால கொஞ்சம் இதா இருக்கேன், வேதனையா இருக்கு. என்ன செய்யற மச்சான் என்னன்னு சொன்னா 2 பொடியன் எழுதிக்கானே ஸ்கூலுக்கு போயிருக்கிறான். ஒரு பொடியும் போகலன்னு ஒரு பொடியும் போகல. ஒரு மில்ல இஞ்சு இருக்காரா? இல்ல இல்ல பாரு பாரு போயிருக்கிறாரு. எங்க தலைமையில் பட்ட போயிருக்காருன்னு. அப்ப அந்த வீடை கொஞ்சம் அந்த திருத்தி கொடுக்குற அளவுக்கு கொடுத்தா சரி மச்சான். எல்லாம் உடஞ்சி பேந்து தான் கிடக்கு. கிட்டத்தட்ட இது 50-60 வருஷத்துல வீடுன்னு 60 வருஷத்துல வீடு. எங்களுக்கு என்னன்னா மச்சான் ஒழுகுது ஏற்கனவே காட்டி பெண் ஒழுகுது. அது மேல மரம் போட்டு ஷீட் அடிக்கக்கூடிய மாதிரி ஏற்பாடு பண்ணி தந்தா கொஞ்சம் நல்ல மச்சான். இனி அந்த பொடியனெல்லாம் 6-7 வருஷத்துக்கு அப்புறம் அவனெல்லாம் ஒரு வீடை உண்டு அமைப்பானு. அவ்வளவு கஷ்டம் இல்லை. பொம்பளை பிள்ளை என்ன கஷ்டம். 2 பொடியனுகள் யாரு முன் வந்து உதவி செய்தாரன். இந்த உதவி மறக்க மாட்டேன். செஞ்சாளுக்கு மறக்க மாட்டேன். கோப்பு செஞ்சார்களுக்கு மறக்க மாட்டேன். வெறும் நன்றியா இருக்கும். நாங்கள் ஒழுகாம இருக்கிறதுக்கு மனமார்ந்தது செஞ்சுதாராக்களுக்கு உதவியா இருக்கும். நாங்கள் செத்தாலே மறக்க மாட்டோம். அதான் சொல்லுவேன் நான் உள்ளத்தை. நன்றி பெருமாந்த மாதிரி தான் இருக்கும் எங்களுக்கு செஞ்சு தந்தா கோப்பு சத்தை. சரி பாப்போம். இந்த உதவி செஞ்ச ஆஸ்திரேலியா நளினி கால்கூடா அவங்களோட உதவியை கொடுத்தீங்க மச்சான். பெரிய ஒரு வாழ்த்து. இதே மாதிரி நீங்களும் நிறைய குடும்பம் இருக்கும் மச்சான். நீங்களும் முன் வந்து இந்த உதவியை செஞ்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாப்பா இந்த அம்மாவுக்கும் இந்த வீடு அமைப்பு கிடைச்சிருமான்னு சொன்னா அமைப்பு இல்ல திருத்துறது கிடைச்சா போதும். அவங்களுக்கு நிம்மதியா செஞ்சுதான் எனக்கு பாரம் மச்சான். பட்டா